வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி சக்கரை போண்டா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கப்பில் 3 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறோம். தண்ணி ஊற்றி நம்ம இதை வந்து நல்லா கரைய வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு டேஸ்ட்டுக்காக போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு மூடி தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து 7 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாழைப்பழத்தையும் இது கூட எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒரு முறை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த சர்க்கரையெல்லாம் ஃபுல்லாக நல்லா கரையும். பாருங்கள், வாழைப்பழம், தேங்காய், சர்க்கரை இதெல்லாம் போட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 500 கிராம் அளவுக்கு மைதா மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம வந்து போண்டாக்கெல்லாம் நம்ம மாவு கரைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு பதம் இருக்கணும் இந்த மாவு போட்டு நம்ம பிசையும் போது. பாருங்கள், நம்ம மாவு வந்து பிசைஞ்சுக்கிட்டோம். பஜ்ஜி மாவை விட ரொம்ப திக்கான பதத்துக்கு இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். போண்டாக்கெல்லாம் நம்ம மாவு பிசைவோம் இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் காய வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு பாண்டில் வச்சு பாண்டில் காஞ்சிடுச்சு. இப்போது அந்த போண்டா பொரித்து எடுக்கிறதுக்கு தகுந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து கையை வந்து கொஞ்சம் தண்ணியில் நனைச்சி ஈரம் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து மாவு வந்து கையில் ஒட்டாது. இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டியாக நம்ம எடுத்து எண்ணெய் சட்டியில் போட்டுக்கலாம். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாமே ஒவ்வொரு இதாக எடுத்து போட்டுக்கலாம் எண்ணெயில். பாருங்கள், அதுவே அப்படியே நல்லா மெதுவாக வெந்து மேலே வந்துடுச்சு. லைட்டாக நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து எல்லா சைட்லேயும் நல்லா வேகும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வர்ற வரைக்கும் இருக்கணும். பாருங்கள், அப்படியே எல்லாம் நல்லா வெடித்து நல்லா உப்பி வந்திருக்கு. இதை வந்து நம்ம எடுத்து வேறு ஒரு தட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த பணியாரத்தை வந்து இனிப்பு பணியாரம்னு சொல்லுவாங்க, சக்கரை போண்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த லாக்டவுன் சமயத்தில் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.